ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம யூனிட் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல இருந்து ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். அதான் ஃபோர்சஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ். இந்த பேரை கேட்டதுமே பயப்படாதீங்க. கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது எக்ஸாம்க்கு கண்டிப்பா வரும். அண்ட் இந்த ஐடியா புரிஞ்சுகிட்டா பிசிக்ஸ்ல அடுத்த நிறைய டாபிக்ஸ் உங்களுக்கு ஈஸி ஆயிடும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு கூலம்ஸ்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் இல்லையா? அது Q1, Q2ன்னு ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் பத்தி பேசுச்சு. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா எப்பவுமே ரெண்டு சார்ஜஸ் மட்டும்தான் இருக்குமா? இல்ல, சில நேரம் ஒரு சார்ஜை சுத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கூட்டமே இருக்கும். அப்போ அந்த தனியா இருக்கிற சார்ஜ் மேல மொத்தமா எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். சரி, இப்போ இங்க ஒரு சிம்பிள் கேள்வி. Q1, Q2ன்னு ரெண்டு சார்ஜ் இருக்கு. அதுங்க நடுவுல இருக்கிற ஃபோர்ஸை நம்ம கூலம்ஸ் லா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட்? இப்போ Q3ன்னு ஒரு மூணாவது சார்ஜ் பக்கத்துல வருது. என்னோட கேள்வி என்னன்னா, அந்த Q3 வந்ததால Q1க்கும் Q2க்கும் நடுவுல ஆல்ரெடி இருந்த அந்த ஃபோர்ஸ் அது மாறுமா இல்ல அப்படியே தான் இருக்குமா? கொஞ்சம் யோசிங்க. இந்த கேள்விக்கு பதில் ரொம்ப சிம்பிள். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சூப்பர் அனாலஜி யூஸ் பண்ணலாம். அத டக் ஆஃப் வார் ரூல்னு, யானி இழுப்பரிசத்த ரூல்னு நம்ம ஸ்டைல்ல சொல்லிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. நடுவுல ஒரு கயிறு இருக்கு. இந்த பக்கம் ஒரு டீம் இழுக்குது, அந்த பக்கம் ஒரு டீம் இழுக்குது, இன்னொரு பக்கம் கூட ஒரு டீம் இழுக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த கயிறு மேல ஆக்ட் ஆகுற டோட்டல் ஃபோர்ஸ் என்ன? சிம்பிள். ஒவ்வொரு டீம் எவ்ளோ ஃபோர்ஸ்ல இழுக்குதோ அந்த எல்லா ஃபோர்ஸஸையும் சேர்த்தா டோட்டல் ஃபோர்ஸ் கிடைச்சிரும். எக்ஸாக்ட்லி இதேதான் சார்ஜஸ் விஷயத்திலயும் நடக்குது. சரி, இப்போ நம்ம சொன்ன இந்த சிம்பிள் டக் ஆஃப் வார் ரூல் இருக்குல்ல, அதுக்கு தான் பிசிக்ஸ்ல ஒரு ப்ராப்பரான சயின்டிஃபிக்கான பேர் வச்சிருக்காங்க. அதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். எக்ஸாம்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்க நம்ம இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற அந்த கோல்டன் சென்டென்ஸ். Force on any charge due to a number of other charges is the vector sum of all the forces on that charge due to the other charges taken one at a time. The individual forces are unaffected due to the presence of other charges. பார்க்க பெருசா இருக்கா? பயப்படாதீங்க. ரொம்ப சிம்பிள். இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு சார்ஜ் மேல இருக்கிற டோட்டல் ஃபோர்ஸை கண்டுபிடிக்க ஒவ்வொரு சார்ஜால வர இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸையும் வெக்டர் சம் பண்ணணும். அதுவும் எப்படி? ஒவ்வொரு நேரத்துல ஒரே ஒரு சார்ஜை மட்டும் கணக்குல வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஃபோர்ஸ் இன்னொரு ஃபோர்ஸால டிஸ்டர்ப் ஆகாது. அந்த டெஃபினிஷன்ல வெக்டர் சம்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. வெக்டர் சம்னா என்ன? வெறும் நம்பர்ஸை ஆட் பண்ற மாதிரி 5 + 5 10 அப்படின்னு சொல்லவே கூடாது. ஒரு ஃபோர்ஸோட மேக்னிடியூட், அதாவது அந்த வேல்யூ, அதையும் அது எந்த டைரக்ஷன்ல போகுதுங்கிறதையும் ரெண்டையும் சேர்த்து கன்சிடர் பண்ணி ஆட் பண்றது தான் வெக்டர் சம். ரிமெம்பர், டைரக்ஷன் இஸ் த கிங் ஹியர். ஸோ மேத்தமேட்டிக்கலா சொன்னா அது இந்த ஃபார்முலா தான். நம்ம Q1ங்கிற சார்ஜ் மேல இருக்கிற டோட்டல் ஃபோர்ஸ் F1 வேணும்னா என்ன பண்ணணும்? Q2ஆல வர F12 ஃபோர்ஸ், Q3ஆல வர F13 ஃபோர்ஸ், Q4ஆல வர F14 ஃபோர்ஸ்னு எத்தனை சார்ஜஸ் இருக்கோ அது எல்லாத்தோடையும் இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸை இப்படி வெக்டரை ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். அவ்வளவுதான். சரி, தியோரி ஓகே. ஆனா இதையே ஒரு கணக்குல கொடுத்தா எப்படி சால்வ் பண்றது? அதுவும் ரொம்ப ஈஸி தான். கவலைப்படாதீங்க. வாங்க அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதுன்னு பாப்போம். ஓகே, இங்க பாருங்க. நம்ம NCERT புக்ல இருக்கிற டயக்ராம் தான் இது. இங்க Q1, Q2, Q3ன்னு 3 சார்ஜஸ் இருக்கு. நம்ம எய்ம் என்னன்னா, அந்த Q1 சார்ஜ் மேல Q2வும் Q3யும் சேர்ந்து மொத்தமா எவ்ளோ ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, முதல்ல Q3ங்கிற ஒரு சார்ஜ் அங்கே இல்லைன்னு மறந்துருங்க. ஜஸ்ட் Q1 and Q2 மட்டும்தான் இருக்கு. இப்போ கூலம்ஸ் லா வச்சு F12 கண்டுபிடிச்சிடுங்க. ஸ்டெப் 2, இப்போ நேரா உல்டா. Q2 மறந்துருங்க. அங்க Q1 and Q3 மட்டும்தான் இருக்கு. இப்போ F13 கண்டுபிடிச்சிடுங்க. ஸ்டெப் 3, அவ்வளோதான். இப்போ நம்ம கிட்ட ரெண்டு செப்பரேட் ஃபோர்ஸஸ் F12 and F13 இருக்கு. இந்த ரெண்டு ஃபோர்ஸ் வெக்டர்ஸையும் parallelogram law of vector addition யூஸ் பண்ணி ஆட் பண்ணா நம்ம ஃபைனல் டோட்டல் ஃபோர்ஸ் F1 கிடைச்சிடும். இட்ஸ் that simple. வாங்க ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நடுவில் ஒரு +1 கூலம் சார்ஜ் இருக்கு. அதை ரைட் சைட்ல இருந்து ஒரு சார்ஜ் 5 நியூட்டன் ஃபோர்ஸ்ல இழுக்குது. மேல இருந்து இன்னொரு சார்ஜ் அதே 5 நியூட்டன் ஃபோர்ஸ்ல இழுக்குது. ஸோ வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆன் த சென்ட்ரல் சார்ஜ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷார்ப்பா கவனிங்க. எக்ஸாம்ல நிறைய பேர் மார்க்கை குறைச்சுக்கிற 2 காமன் மிஸ்டேக்ஸ் இருக்கு. நான் இதுங்க ரெண்டுக்கும் மார்க் கில்லர்ஸ்னு பேர் வச்சிருக்கேன். நீங்க இந்த தப்ப பண்ணவே கூடாது. முதலாவது மார்க் கில்லர்.
நம்ம எக்ஸாம்பிள்ல 5 நியூட்டன் 5 நியூட்டன் பார்த்ததும் சில பேரு ஆஹா 5 + 5 10 நியூட்டன் அப்படின்னு எழுதிருவாங்க. தப்பு. அது கம்ப்ளீட்லி தப்பு. நம்ம வெக்டர் அடிஷன் பண்ணணும். ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஹாரிசான்டலா போகுது, இன்னொரு ஃபோர்ஸ் இப்படி வெர்டிகலா போகுது. அப்போ நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அந்த டயகனல் வழியா போகும். அதோட வேல்யூ கண்டிப்பா 10 நியூட்டனா இருக்காது. ஓகே, சைலண்ட் கில்லர் நம்பர் 2. இது ரொம்ப சட்டிலான மிஸ்டேக். நம்ம முதல்ல ஒரு கேள்வி கேட்டோம்ல, Q3 வந்தா Q1 அண்ட் Q2க்கு நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் F12 மாறுமான்னு? தி ஆன்சர் இஸ் அ பிக் நோ. அது மாறாது. அந்த F12 ஃபோர்ஸுக்கும் Q3க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. Q3 வந்தாலும் வராட்டியும் F12 எப்பவும் ஒண்ணுதான். அப்போ Q3 என்ன பண்ணும்? அதுவா ஒரு புது ஃபோர்ஸ் F13 கிரியேட் பண்ணும். அவ்வளோதான். அது பழைய ஃபோர்ஸை போய் டிஸ்டர்பே பண்ணாது. இதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலோட ஆல்ரைட். சோ நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம். வாங்க ஒரு குவிக் சம்மரி பார்ப்போம். எக்ஸாம்க்கு நீங்க என்ன கீ பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கணும் அண்ட் இந்த ஐடியா அடுத்த டாபிக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுதுன்னு பார்ப்போம். எக்ஸாம்க்கு இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1, total force is always the vector sum of individual forces. வெறும் அடிஷன் இல்ல, வெக்டர் சம். நம்பர் 2, ஒவ்வொரு ஜோடி சார்ஜுக்கும் ஃபோர்ஸை தனித்தனியா மத்த சார்ஜஸை மறந்துட்டு கால்குலேட் பண்ணணும். நம்பர் 3, ஒரு ஜோடிக்குள்ள இருக்கிற ஃபோர்ஸ் மத்த எத்தனை சார்ஜஸ் சுத்தி வந்தாலும் மாறவே மாறாது. இட் இஸ் unaffected. சூப்பர். நீங்க இப்போ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு சின்ன குட் நியூஸ் என்ன தெரியுமா? நம்ம அடுத்த பார்க்க போற டாபிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் மல்டிபிள் சார்ஜஸ். அதுலயும் எக்ஸாக்ட்டா இதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறோம். சோ நீங்க ஆல்ரெடி அடுத்த டாபிக்கு ரெடி ஆயிட்டீங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.